விஜய் வந்து காவேரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட ஓடுறாங்க. ஆனா காவேரி வந்துட்டு, இந்தாங்க உங்க சாவி, நீங்களே வச்சுக்கோங்க, இனி என்னைய பார்க்கவே முடியாது. என்ன காவேரி இப்படி சொல்லிட்ட? நாம 2 பேரும் பழகுனது இத்தனை நாள் அவ்வளவுதானா? நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், அது கூட உனக்கு புரியலையா? ஆமா ஆமா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும். அன்னைக்கு பசுபதி நம்ம வீட்டுக்கு வந்தபோது எங்க குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் ரொம்ப கேவலமா தான் பேசினாங்க. ஆனா அன்னைக்கு நீங்க அமைதியா தானே நின்னீங்க. அப்ப என் மேல இருக்க லவ் அன்னைக்கு எங்க போச்சு? நிவின் வந்துட்டு யமுனா பண்ண தப்புனால எங்கேயோ காவேரியும் விஜயும் பிரிஞ்சிருவாங்களோ, நம்மளாவது எப்படியாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காவேரியும் விஜயும் பார்த்து பேசுறாங்க. ஆனா யாருமே வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. தாத்தா வந்து நிவின் கிட்ட, நீ எவ்வளவுதான் பேசினாலும் விஜய்க்கும் காவேரிக்கும் அவங்களுக்குள்ளவே எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அது ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நிவின் வந்து அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, ஏன் காவேரி, நம்ம கான்ட்ராக்ட்ல வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்ம அப்படிதான் நடந்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு, நீங்க இன்ன வரைக்கும் உங்களோட லவ் என்கிட்ட சொன்னதே இல்ல, அப்புறம் எப்படி உங்களோட லவ் எனக்கு வந்து தெரிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே, காவேரி இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன் பாரு, ஐ லவ் யூ காவேரி, நீ என்னை ஏத்துக்கோ, என்னோட லவ் எப்படிப்பட்டதுங்கிறத உனக்கும் உங்க வீட்டுக்கும் புரிய வச்சு நான் சீக்கிரத்துல கூட்டிட்டு வரேன், இது சத்தியம் அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.